ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் பரபரப்பாக பல யூடியூப் சேனல்லையும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் நெப்போலியன் அவருடைய மகன் திருமணத்தை பற்றி பலரும் பலவாதி அவங்களுக்கு தோணுன விமர்சனம்லாம் பண்ணி வர்றாங்க. இதில் சில உணர்ச்சிமயமான உணர்வான சில செய்திகளை நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசைப்படுறாரு, அது தவறு கிடையாது. ஆனால் பலரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, உடல்நிலை இல்லாத ஒரு மகனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சா இது எவ்வளோ பெரிய ஒரு சுயநலம், அது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த நெப்போலியன் அவர்கள் மேலே பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் நெப்போலியன் அவர்கள் ஏதாவது மறைத்த ஒளித்த செய்கிறாரான்னா நிச்சயமாக இல்லை. தன்னுடைய மகனுடைய நிலை அவருக்கு நிச்சயமாக தெரியும். அது என்ன நிலைங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தெரியும், குறிப்பாக அந்த பெண் வீட்டுக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு இதுதான் என்னுடைய மகனுடைய நிலைமை, இருந்தாலும் என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நீங்கள் சம்மதமானு கேட்டு அவருடைய ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய அவருடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு நம்ம நிச்சயமாக ஒத்துழைப்போண்டு உடன்பட்டு வர்ற அந்த பெண் வீட்டாரை பயமுறுத்துகிற மாதிரி பலரும் பலவிதமான பேட்டிகளையும் செய்திகளையும் போடுறது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். நெப்போலியன் அவர்களை பற்றி நல்லா தெரியும். ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிறையா செயல்பாடுகளை செய்தவர், அரசியலில் ஈடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி திமுகவில் அவர் பாஜகவுக்கு போனார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அவருடைய 2 மகன்களில் தனுஷ், குணாலுங்கிற 2 மகன்களில் அவருடைய இளைய மகன் தனுஷ் 4 வயசுலேருந்து ஒரு கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வருது. அவருக்கு தசை சிதைவு நோய்ங்கிற ஒரு நோய் வந்திருக்கு. இந்த தசை சிதைவு நோய்ங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் வராது, ஏதாவது நட்சத்திர ஒரு பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடிய அந்த பிள்ளைங்கள் ஒரு 13 வயசு 12 வயசு 13 வயசுக்கு மேலே அவர்கள் வாழ்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, இறந்துருவாங்க, அவருடைய சிகிச்சையெல்லாம் பெரும்பாலும் பயனளிக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தாலும் இவருக்கு எப்படியாவது தன்னுடைய மகனை காப்பாற்றிடணும், அதுக்கு என்ன செலவு வந்தாலும் பரவாயில்ல, என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கு தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே மருத்துவம் பார்க்குறாரு. அந்த 4 வயசுலேருந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக அவரை இனிமேல் இங்கே கூட்டி அழைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவருமே ஒரு குடும்பத்தோடு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த மகன் மேலே பிரியமும் பாசமும் வச்சுருக்கிறாரு. எப்படியாவது சிலர் பார்க்கலாம், தன்னுடைய வீட்டில் சில பிராணிகளோட வளர்ப்பாங்க. அந்த பிராணிகள் உதாரணமாக ஒரு அந்த பிராணிகளை வளர்க்குறப்ப அது மேலே உள்ள பாசம் செலுத்துகிறப்ப பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அதுக்கு ஏதாச்சும் உடல்நலம் சரியில்லைன்னா பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க, அந்த பிராணி தனக்கு ஏதாச்சும் கூட வேலை பார்க்கும் அல்லது தன்னுடைய கம்பெனியை நடத்தும், தனக்கு வாரிசுகளை பெற்று கொடுக்குண்டா செய்கிறாங்க. அந்த ஒரு உயிர் மேலே இருக்கிற ஒரு பிரியம், அந்த உயிர் மேலே இருக்கிற ஒரு அனுதாபம், அப்படி ஒரு பிராணிகள் மேலேயே இரக்கம் காட்டக்கூடிய மனித இனத்தை சேர்ந்த நெப்போலியன் தன்னுடைய மகன் மேலே பிரியம் காட்டுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது. எப்படியாவது தன்னுடைய மகனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கடுமையான முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த வைத்தியத்தை பார்க்குறாரு. இந்த வைத்தியம் பார்க்கறதுக்காகவே தன்னுடைய குடும்பத்தை போய் அமெரிக்காவிலே செட்டில் பண்ணிக்கிறாரு. அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டதோடு அவர் ஒரு ஐடி கம்பெனி வைக்கிறாரு. அங்கே அது பிரம்மாண்டமாக பல கோடிக்கணக்கான வருமானங்களை கொடுத்தவுடனே அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, என்ன செலவழித்தாலும் சரி நம்ம பையனை காப்பாற்றுறதுனுடைய கண்டினியூவேஷனில் இப்போ 25 வயசை தொட்டுட்ட தனுஷ் இன்னும் இறக்கலை. இதுதான் ஆச்சரியம். இந்த தசை சிதைவு நோய் வந்த பெரும்பாலான நோயாளிகள் 12 to 15 வயதுக்கு மேலே கடந்ததே இல்லை, இறந்துருவாங்க. அப்போ அதையும் தாண்டி இப்போ இவர் வந்த பிறகு இவருக்கு தன் மகன் மேலே ஒரு நம்பிக்கை வருது, சரி இவர் பொழைச்சிட்டாரு, இவர் நீண்ட நெடுங்காலம் வருவார். இப்போ அவர் ஒரு திருமண வயதையும் தொட்டுட்டாரு, இவருக்கு ஒரு திருமணம் செய்து பார்ப்போமேங்கிற ஒரு ஆசைப்படுற தகப்பனுடைய ஆசை என்ன தவறானதா அல்லது ஒரு பெரிய குற்றமானதா? அந்த ஆசையை மறைக்காமல் ஒழிக்காமல் வெளிப்படையாக தெரியப்படுத்தி அவர் அந்த பெண் வீட்டார்கிட்ட சம்மதம் வாங்கி அவர்களுக்கும் சில இழப்பீடுகளை அவங்க பாதிச்சிடாத அளவுக்கு செஞ்சு திருமணம் செய்கிறதுக்கு ஆசைப்படுறாருங்கிறது ஒரு தகப்பனுடைய இடத்துல அந்த அவனுடைய மன உணர்வுகளை வச்சு பார்க்குறப்ப இதை நம்ம பாராட்ட வேணுமே ஒழிய அவரை விமர்சனம் பண்ணி பேசுறது, என்னப்பா அப்படி போகிற பையனுக்கு இப்படி போய் செய்கிறீன்னு செய்கிறதுலாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தர் வாழ்த்தணும், பாராட்டணும். அதை விட்டுட்டு அவங்க மனசு, ஏன்னா அவர் ஏற்கனவே மன நொந்து போயிருப்பார். இப்படி ஒரு பிள்ளையை பற்றி எத்தனை நாட்கள் அவருக்கு அந்த பையனால் சக்கர நாட்காட்டிலே இருக்கிறார் அவர். அப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு செய்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க.
அப்படி வளர்த்து வரக்கூடிய பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணலாங்கிற கூட ஆளுக்கால ஒவ்வொன்று பேசுகிறாங்களேன்ட்டு அந்த நெப்போலியனுடைய மனது வலிச்சிச்சுன்னா இந்த வலி வந்து யார் அந்த வலியை உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு அந்த பாவமாக வந்து சேராதா. அதனால் இப்போ நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, நெப்போலியன் வந்து ஒரு பெரிய குற்றமான செயலை செய்யலை, எதையும் மறைச்சு செய்யலை, மனம் திறந்த வழியில் தன்னுடைய மகனுக்கு ஒரு மன காட்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு செய்கிறாரு. அவருடைய நிலைமையை பெண் வீட்டார் சொல்லியிருக்காரு. அந்த பெண் வீடு தான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டிங்கிற விவேகானந்தனுடைய மக அக்ஷயாங்கிற பெண்ணை தான் நிச்சயமும் பண்ணிட்டாரு. அந்த நிச்சயதார்த்தம் கூட அந்த பையன் வந்து விமானத்தில் கூட பயணம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை. அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வந்தால் என்ன ஆகும், பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால அங்கே காணொலியிலே நிச்சயதார்த்தம். இவர் சென்னையில் வந்து இவர் குடும்பத்தோடு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்மாண்டமான நிச்சயதார்த்த விழா நடத்தி விஐபிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து, ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியுது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட போய் அழைப்பு கொடுத்து எல்லா விஐபிகளுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருக்காரு. திருமணமும் கூடிய விரைவில் நல்லபடியாக நடக்கும். இதில் நம்ம போன்றவங்களுக்கு உள்ள ஒரு ஆசை என்னென்னா, இந்த தசைச்சிதை வந்தவங்கலாம் பிழைக்க மாட்டாங்க, ஒன்றும் தேர மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிற இந்த சமுதாய மக்கள் மத்தியில் இறைவனுடைய அருளால் இந்த பையனுக்கு வந்து பூரண சுகம் கிடைத்து நலம் கிடைத்து ஒரு வித்தியாசமாக மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இந்த பையன் ஒரு நல்லபடியாக அந்த பெண்ணோட வாழ்க்கை வாழ்ந்துட்டாருன்னா அது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிச்சயமாக நெப்போலியனுக்கு அது வந்து மிக 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 மகிழ்ச்சியை கொடுக்கும். இது வந்து உலகத்தில் உள்ள பலருக்கும் ஒரு புதிய பாடத்தை கொடுக்கும். எதையுமே முடிவு செய்கிறது மனிதன் இல்லை, இறைவன் நாடினால் எதுவும் எப்படியும் நல்லதாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்கிற அந்த கான்செப்டை தெரிவிக்கிறது தான் நம்ம இந்த காணொலியை போட்டிருக்கோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற